வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்க ரெட் பாண்டா. இந்தியாலையும் சீனாலையும் மட்டுமே வாழ்ற ஸ்பெஷல் பாண்டா. சமீபத்துல வந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியால ஐடி கம்பெனிகள்ல ஏகப்பட்ட வேலை பறி போயிட்டு இருக்கு. டிசிஎஸ், மைக்ரோசாஃப்ட், ஃப்ரெஷ் ஒர்க்கர்ஸ் மாதிரியான கம்பெனில இருந்து ஆயிரக்கணக்கான பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இதனால இந்தியன் எக்கனாமில நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. இளைஞர்கள் எல்லாம் 12 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு ஒரு சில முதலாளிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் படிச்சு முடிச்ச இளைஞர்களுக்கு சரியா வேலை வாய்ப்பு கிடைக்காம அவங்க ஸ்விக்கி டெலிவரி பாய் மாதிரி கிடைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாப் மார்க்கெட்ல சேலரி ரொம்பவே குறைஞ்சு போச்சு. வேலை இழந்தவங்களால கார் லோன், எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன்னு எதுக்குமே இஎம்ஐ கட்ட முடியல. ஐடி கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருமே எங்க நம்மளோட வேலையும் பறி போயிடுமோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு ஃபேமிலியில 3 4 குழந்தைங்க இருந்தாலும் சரி, அப்பா மட்டும் வேலைக்கு போய் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கை நடத்தினாங்க. ஆனா இப்ப ஒரே ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போனாலும் அந்த குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்து ஒரு கார், ஒரு வீடு வாங்குறதே பெரிய லக்ஸரி லைஃபா ஆயிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஐடி கம்பெனி தாண்டி மற்ற துறைகள்ல என்னென்னலாம் பண்ண போகுதுன்னு இன்னும் தெரியல. எதிர்காலத்துல மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாம் ஆட்டோமேஷன் ஆகும்போது இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பறி போகிற ஆபத்து இருக்கு. வரப்போற காலகட்டங்கள்ல டெக்னாலஜி வளர வளர எல்லா தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக போகுது. இதுல இருந்து நாம எல்லாம் எப்படி தப்பிக்க போறோம்? இதுக்கு முற்றுப்புள்ளி தான் என்ன? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவோட கடைசியில பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். காரணம் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த ப்ரொடக்ஷன் மெத்தட், அதாவது இந்த உற்பத்தி முறை எப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். வரலாற்றுல பலவிதமான பொருள் உற்பத்தி முறை இருந்தாலும் நம்ம இந்த 3 முக்கியமான பொருள் உற்பத்தி முறையை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல்ல பிரிமிட்டிவ் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது பழங்கால பொருள் உற்பத்தி முறை. அடுத்தது ஃபியூடல் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது நில உடைமை சார்ந்த உற்பத்தி முறை. மூணாவது கேபிட்டலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது முதலாளித்துவ உற்பத்தி முறை. இந்த பிரிமிட்டிவ் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நாட்டுல இருக்கிற நிலம், இயற்கை வளம் எல்லாமே பொதுவானது. எல்லா மக்களுமே வேலை பார்ப்பாங்க. உற்பத்தியில வர பொருட்களை எல்லாரும் சரிசமமா பிரிச்சுக்குவாங்க. விவசாயி, தச்சர், பானை செய்யறவங்க, வீடு கட்டுறவங்க, ஆசிரியர், நீர் வளத்தை மேலாண்மை பண்றவங்க அப்படின்னு எல்லா தொழிலையும் தங்களுக்குள்ளார பிரிச்சுக்குவாங்க. இங்க எல்லாருக்குமே கல்வி அறிவு வழங்கப்படும். தங்கள் திறமைக்கு ஏற்ற வேலையை தாங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. தங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டது போக அதிகப்படியான பொருள் இருந்தா அதை எதிர்கால தேவைக்காக அவங்க சேமிச்சு வைப்பாங்க. இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டா, அதாவது விவசாயத்துறையில மனுஷங்களுக்கு பொதுவா மாடுகளை பயன்படுத்தி விவசாயம் பண்றது, சக்கரத்தை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் பண்றது, இந்த மாதிரி புது டெக்னாலஜி உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு வேலை நேரம் குறையும். யாருக்கும் வேலை பறி போகாது. வேலை நேரம் குறைவா இருக்கிறதுனால அவங்க ஆடி பாடி குதூகலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. டெக்னாலஜி வளரும் போது 100 பேர் பண்ற வேலைய வெறும் 60 பேர் பண்ணா போதுங்கிற நிலை உருவாகும் போது மிச்சம் இருக்கிற 40 பேர் தங்களுக்கு வேணுங்கிற புதிய பொருட்களை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி புதுசா உற்பத்தி ஆகிற பொருளையும் இவங்க எல்லாரும் தங்களுக்குள்ள பகிர்ந்துக்குவாங்க. இதனால இந்த சொசைட்டில ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது. அடுத்தது ஃபியூடல் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த உற்பத்தி முறையில பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதாவது நிலம், இயற்கை வளம் எல்லாம் யாராவது ஒரு தனிநபருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். எப்படி இது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார போச்சுன்னு நம்ம இப்ப பேச ஆரம்பிச்சா இந்த வீடியோ இன்னைக்கு முடியாது. அதனால அதை நம்ம தனியா வேற ஒரு நாள் பேசலாம். அந்த தனிநபர்கிட்ட இருக்கிற நிலத்திலையும் இயற்கை வளங்கள்லையும் வேலை செய்யறதுக்குன்னு தொழிலாளர்கள் இல்லைன்னா ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க. இந்த தொழிலாளர்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க மாட்டாங்க. உற்பத்தி பண்ற பொருள்ல பெரும்பாலான பொருள் வரிங்கிற பேர்ல நிலத்தோட சொந்தக்காரருக்கும் மிச்சம் அந்த நாட்டோட மன்னருக்கும் போயிடும். தொழிலாளர்களுக்கு வெறும் உணவும் இருப்பிடம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது இங்க உற்பத்தி ரொம்ப அதிகமா நடக்கும், ஆனா பகிர்வு, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைவா இருக்கும். அதிகமா வரி வசூல் செய்யற மன்னர் மிகப்பெரிய ராஜாங்கங்களை அமைச்சாங்க. நம்ம வரலாற்றுல படிக்கிற பேரரசு எல்லாமே அதிக அளவு வரி வசூல் செஞ்சதாலதான் உருவாச்சு. சோ மிகப்பெரிய ராஜாங்கங்கள் இருந்த எல்லா நாட்டிலையுமே மிகப்பெரிய அளவிலான சுரண்டல்கள் தொழிலாளர்கள் கிட்ட நடந்தது. இங்க ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, அதனால லாபம் அடையிறது யாரா இருக்கும்னா அந்த நில உடைமையாளரும் வியாபாரிகளும் அரசரும் தான். ஆனா இங்க யாருக்கும் வேலை பறி போகாது. உழைப்பு நேரம் குறையாது. சந்தோஷமும் இருக்காது. இந்த சமூகத்துல ஏழை பணக்காரன் அப்படின்னு 2 வர்க்கம் இருந்துச்சு. இந்த காலகட்டத்துலதான்
நில உடைமையாளர், வியாபாரி, அரசர் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் உருவாச்சு. இத நம்ம ரூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்காக தான் அரசாங்கம் அப்படிங்கிற நிலைமை போய் அரசுக்காக தான் மக்கள் அப்படிங்கிற நிலைமை இந்த காலகட்டத்துல தான் உருவாச்சு. அடுத்த முக்கியமான உற்பத்தி முறை கேபிட்டலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது கிட்டத்தட்ட பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் உருவாச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபியூடல் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்த அதே பிரைவேட் ப்ராப்பர்ட்டி கான்செப்ட் இங்கேயும் தொடர்ந்துச்சு. இதுல அரசர் கிடையாது. ஆனா ஃபியூடல் உற்பத்தி முறையில பெரிய செல்வத்தை சேர்த்து வச்சிருந்த அந்த ரூலிங் கிளாஸ் அது அப்படியே தான் இருந்துச்சு. இந்த ரூலிங் கிளாஸ் எல்லாம் சேர்ந்து டெமோக்ரஸிங்கிற பேர்ல புதுசா அரசாங்கங்களை கட்டமைச்சாங்க. தொழிலாளர்களுக்கு அதிகப்படியா ஓட்டு போடுற உரிமை மட்டும் கிடைச்சது. இங்க தொழிலாளர்கள் சுதந்திர தொழிலாளர்கள் ஆனாங்க. அவங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். அவங்களுக்கு கல்வி உரிமை இங்க மறுக்கப்படல. எல்லாருமே படிக்கலாம். இங்க ஸ்லேவரி கிடையாது. இந்த சொசைட்டில உற்பத்தி ஆகிற பொருள் எல்லாமே சரிசமமா பகிர்ந்தளிக்கப்படாது. அதிக அளவிலான லாபம் முதலாளிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் போய் சேரும். அந்த லாபத்தை ரூலிங் கிளாஸ் தங்களுக்குள்ளார பங்கிட்டுக்குவாங்க. உற்பத்தி இந்த சொசைட்டில ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே குறைவா இருக்கும். ஃபியூடல் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் கேபிட்டலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. அதுல டைரக்ட் ஸ்லேவரி இருந்துச்சு. இங்க இன்டைரக்ட் ஸ்லேவரி. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா தொழிலாளர்களுக்கு கட்டற்ற சுதந்திரம் இருக்கிற மாதிரியும் இதுதான் ஜனநாயகங்கிற மாதிரியும் நமக்கு திரும்ப திரும்ப போதிப்பாங்க. இந்த உற்பத்தி முறையிலையும் புது டெக்னாலஜி வந்தா நிச்சயம் ஜாப் லாஸ் நடக்கும். அதாவது வேலையை விட்டு நீங்க துரத்தப்படுவீங்க. புது டெக்னாலஜியால இங்க வேலை நேரம் குறையாது. உற்பத்தி ஆகிற பொருட்கள்ல இருந்து தொழிலாளர்கள் ஏலியனேட் செய்யப்படுவாங்க. அதாவது அவன் உற்பத்தி பண்ற பொருளை அவனாலேயே வாழ்க்கையில அடைய முடியாத மாதிரி இருக்கும். ஒரு ரீபக் ஷூ தொழிற்சாலையில வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி கடைசி வரைக்கும் அந்த ரீபக் ஷூவை வாங்கவே முடியாது. இந்த சொசைட்டில மிகப்பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க. பசி பட்னியில வாழ்ற மிக மோசமான ஏழைங்களும் இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு இந்த 3 உற்பத்தி முறையில தொழிலாளர்களாகிய உங்களுக்கு எது பெட்டர்னு புரிஞ்சிருக்கும். 1917ல புதுசா ஒரு உற்பத்தி முறை ஒரு நாட்டுல உருவாச்சு. அந்த நாட்டுல இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் புரட்சி பண்ணி யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு ஒரு நாட்டை கட்டமைச்சாங்க. இந்த கேபிட்டலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற பிரச்சனைகளை அவங்க சரி செஞ்சு உற்பத்தியும் அதிகமா பண்ணாங்க. அதே நேரத்துல டிஸ்ட்ரிபியூஷனும் அதிகம் பண்ணாங்க. எல்லா பொருளும் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு நாட்டை கட்டமைச்சாங்க. ரூலிங் கிளாஸை அடிச்சு விரட்டினாங்க. ஆனா அந்த நாட்டோட வளர்ச்சி மற்ற நாட்டு ரூலிங் கிளாஸ்க்கு ரொம்ப ஆபத்தா இருந்ததால அந்த நாடு வீழ்த்தப்பட்டுச்சு. ஆனாலும் 1920களில் ஐரோப்பா முழுவதும் தொழிலாளர் புரட்சி ஏற்பட்டது. அதனால ஐரோப்பிய நாடுகள்ல தொழிலாளர்களுக்கு பயந்து நிறைய பாலிசிகளை அமல்படுத்தினாங்க. இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச வீடு அப்படின்னு முதலாளித்துவ உற்பத்தி முறை இருந்தாலுமே நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. முக்கியமா ஒரு தனிநபர் தன் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறதுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்குற மினிமம் வேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. விலைவாசி ஏற ஏற இந்த மினிமம் வேஜும் ஏறும். சரி, நம்ம இந்த வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு இப்ப வந்திருக்கோம். வருங்காலத்துல தொழில்நுட்ப வளர்ச்சியினால ஏற்படுற வேலை இழப்பு அப்புறம் பொருளாதார பிரச்சனையிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்க போறோம்? யுஎஸ்எஸ்ஆர் மாதிரி ஒரு நாட்டை கட்டமைக்கலாம் அப்படின்னு கமெண்ட் போடாதீங்க. ஏன்னா அது நம்மளால முடியாது. நம்மளால இப்ப என்ன செய்ய முடியும்னா குறைஞ்சபட்சம் ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற மாதிரி தொழிலாளர்கள் பலத்தை காமிச்சு நமக்கு வேணுங்கிற வெல்ஃபேர் பாலிசிகளை இந்தியால நடைமுறைப்படுத்த வைக்கிறது தான். பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அபாலிஷ் பண்ணணும், நிலங்களை பொதுமக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு நம்மளால இப்ப கேட்க முடியாது. ஆனா நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி மினிமம் வேஜை நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியும். மருத்துவத்தையும் கல்வியையும் உணவையும் இருப்பிடத்தையும் கூட அரசாங்கத்துக்கிட்ட இலவசமா கேட்க முடியும். நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. இங்க நம்ம டெக்னாலஜி வரக்கூடாதுன்னு நம்ம கேட்கல. இந்த டெக்னாலஜியால அதிக அளவுல பொருள் உற்பத்தி ஆகும்போது அந்த உற்பத்தி ஆகிற பொருளை எங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கன்னு தான் நம்ம கேட்க போறோம். ஏன்னா அந்த டெக்னாலஜி உருவாக்கத்துல நமக்கும் பங்கு இருக்கு. நம்மளோட கோரிக்கைகள் ரொம்ப வலுவா அரசாங்கத்தோட காதுகளை எட்டணும்னா நம்ம தொழிலாளர்கள் ஒற்றுமையை உருவாக்கணும். தொழிலாளர்கள் ஒற்றுமையை உருவாக்கி இந்த ரூலிங் கிளாஸ் கிட்ட நம்ம கோரிக்கையை வைக்கலன்னா எதிர்காலத்துல நம்மளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறிதான். தொழில்நுட்பத்தையும் வளர்த்தெடுப்போம், தொழிலாளர் முன்னேற்றத்துக்கும் வழி செய்வோம். இதே மாதிரி அரசியல் பொருளாதாரத்தையும் சொசைட்டியையும் எளிமையா விளக்குற பல வீடியோக்களை நம்ம எதிர்காலத்துல போட போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறது ரெட் பாண்டா. தேங்க்யூ கைஸ்.